தமிழக வெற்றிக் கழகத்தின் அனகாபுத்தூர் பகுதி சார்பில் என்புத் தாவேகா பூத் என்ற தலைப்பில் பயிற்சி பட்டறை பூத் கமிட்டி நடைபெற்றது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் முழுவதும் 2026க்கான தேர்தல் பணிகளில் மும்மரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அனகாபுத்தூர் பகுதி வட்டம் மற்றும் சார்பு அணி ஏற்பாட்டில் அனகாபுத்தூர் பகுதி தலைமை எம் மதன் தலைமையில் என்புத் தாவேகா பூத் என்ற தலைப்பில் பயிற்சி பட்டறை பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் வி குமார் கலந்து கொண்டு வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்றும் தினமும் மக்களை சந்தித்து கள ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் எஸ்ஐஆர் படிவம் குறித்த ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். உடன் நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் அறிவானந்தம், மாவட்ட இணை செயலாளர் மதன்குமார், தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி கந்தசாமி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பூத் பொறுப்பாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அறிவுறுத்தலின்படி மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் அண்ணன் அவர்கள் ஆலோசனைப்படி அனகாபுத்தூர் பகுதி தலைமை எம் மதன் அவர்களின் தலைமையில் இன்று நடைபெறும் எனது பூத் தாவேகா பூத் பயிற்சி பட்டறை பூத் முகவர்கள் கூட்டம் நிகழ்விற்கு வருகை தந்துள்ள மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள் வரலாற்று அணியை உருவாக்குதான். ஒவ்வொரு வீட்டையும் அணுகி ஒவ்வொரு வாக்காளர்களின் நம்பிக்கை பெற்றால் நமது பூத் மக்கள் நம்பும் தாவேகா பூத் ஆகும். இன்று பெரும் பயிற்சி நாளை வெற்றியின் அடித்தளம். நாம் ஒன்றுபட்டால் வெற்றி நிச்சயம். மாவட்ட செயலாளர் பகுதி வட்ட நிர்வாகிகள் அனைவரையும் வருகிறான அன்பன் வரவேற்கு பயிற்சி படை மட்டும் ஒரு சில கருத்து கூட சொல்லலாம். நமது கட்சியை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலம் வட்ட நிர்வாகிகள் மற்றும் பூத் நிர்வாகிகள் ஆகிய நம்முடைய கழகங்கள் மட்டுமே. அந்த 20 நிர்வாகிகள் 4 குழுவாக பிரித்து ஒரு குழுவிற்கு 5 நபர்கள் எனும் பட்சத்தில் அமைக்க வேண்டும். அந்த 20 நிர்வாகிகளை நாம் நியமிக்க வேண்டும். இவர்கள் மக்களின் பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கேற்ப சரியாக இலவச பயிலகம், ரத்த தானம் போன்ற சமூக சேவைகளை செய்ய வேண்டும். உறுப்பினர் சேர்க்கை முகாம் மூலம் புதிய உறுப்பினர்களை நிர்வாகிகள் எண்ணிக்கை அதிகரித்தல் போன்ற கழக வளர்ச்சியை குறித்து தினந்தோறும் ஆலோசனை செய்து அவர்களை வழிநடத்த செய்ய வேண்டும். பொதுமக்களின் பிரச்சனைகள் ஒருங்கிணைப்பதே நமது பூத் கமிட்டியின் முக்கிய நோக்கம். பூத் நிர்வாகிகள் அதுக்குள்ள ஒரு சில இடத்துல போக முடியுங்க. அந்த வேலையெல்லாம் ஒரு பருவத்தில் ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர் புரியுங்க. அதுக்கடுத்து உறுப்பினர் சேர்க்கை வீடுகளாக சென்று தினந்தோறும் மக்களை சந்தித்து நம்ம எவ்வளோ பேர் உறுப்பினர் சேர்க்கிறோம். நம்ம எல்லாரும் இப்போ பூத் வாரியாக வேலை செய்யறோம், வார்டு வாரியாக வேலை செய்யறோம். ஒவ்வொரு பூத்துலையும் என்ன வேலை இருக்குது அந்த மாதிரி தான் வேலை பார்க்குறோம். அதனால் ஒவ்வொரு பூத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் கும்பலுக்குள்ளாக போக சொன்னாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் அதில் ஒரு லேடிஸை கொடுக்குறேன் போனீங்கன்னா ஈஸியாக முடியும். நீங்கள் கும்பலுக்குள்ளாக போனால் லேட் ஆகும். அடிக்கடி மக்கள் தமிழ் வெற்றிக்காக மக்களே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் போகும்போதே மக்கள் பிரச்சனை தெரியாது. லைட் பிரச்சனை, உங்களுக்கு காவல் பிரச்சனை, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதை நம்ம நிவர்த்தி பண்ணி அது என்ன வழியாக அதெல்லாம் நம்ம ஏற்பாடு செய்யணும். இது ஒவ்வொரு பூத் வரையாக நம்ம செய்யணும். தமிழக முதல்வராக அமர வைக்க நாம் இப்போதிலிருந்தே பாடுபடுவோம். அதற்கு சபதம் பெற்று இப்படியிலிருந்தே நாம் தொடர்ந்து பாடுவோம். வாய்ப்பு இது நம்ம கடமை. இந்த கடமையை நம்ம 2026 தளபதிக்காக சிறப்பாக செயல்பட்டு நம்மளோட வேலைகளை துரிதமாக எவ்வளோ நம்ம ஒரு மிகப்பெரிய சக்தி உருவெடுக்கும். நான் இன்னும் ஒரு 4 மாதம் தான் இருக்கு. அந்த 4 மாதத்தில் நீங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் நம்ம கட்சியை இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். அவங்களும் நம்மளால வேலை செய்யறதுக்கு தோழர்கள் சொல்லிட்டு நம்ம தோழர்களாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் இயக்கத்துல தான் தோழர்கள் 20 தோழர்கள் இருக்கும். மற்ற எல்லா கட்சிகளுமே தொண்டர்களாக தான் நினைப்பாங்க. அவங்களுடைய கட்சிக்காரங்க நம்ம தளபதி அவர்கள் மட்டும்தான் தோழர்களாக எல்லாம் நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தையும்
பார்த்து பார்த்து தளபதி முன்னெடுக்கிறாங்க. கட்சியோட பேர் வைக்கிறதுல வந்து கட்சி எப்படி கட்டமைக்கணும், கட்சியில் நிர்வாகிக்கு யார் முக்கியமான பொறுப்பு கொடுக்கணும், வயசு கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் தளபதி பார்த்து பார்த்து ரொம்ப கிளியராக செஞ்சுட்டு இருக்காரு. எதனாலனா வந்து நம்ம நம்பி இவ்வளோ பேர் இவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம அவர் தளபதி நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. நிறைய பார்த்துட்டாங்க, எனக்கு வந்து நிறைய ஹிட்டு பார்த்துட்டேன், நிறைய தோல்வி பார்த்துட்டேன், பணம் எனக்கு இல்லாத பணம் அப்படின்னு நல்லா ஒன்று இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நான். பட் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் போது எனக்கு ஒரு மனம் திருப்தி வேணும். அதுக்காக தான் வந்து நான் பாடி அரசியலுக்கு வரேன் தெளிவாக சொல்லியிருப்பாரு. தளபதியோட படத்தை பார்த்து அந்த படத்துல ரசிகராக இருந்து அவரை ரசிச்சு நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் இந்த சவுண்ட் தான் நல்லா இருக்கும். பேசுற சவுண்ட் தான் கேட்கும். ஏன்னா இந்த பூத்து இது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு மேலிடம் எவ்வளோ ப்ரெஷர் வந்து எல்லா மாவட்ட செயலாளருக்கும் கொடுக்குறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது எல்லா இடத்துலயும் அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த நம்ம வந்து தளபதி டிவிக்கே எல்லா இடத்துலயும் போறோம், ரசிக்கிறோம், சொல்றோம், குழந்தாய்ந்து அணையிறோம். ஆனா நம்மளை நம்பி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத தூக்கி போட்டு இப்ப களத்துக்கு வந்துட்டாரு. கடந்த ஒரு மாசத்துல நம்ம ஒரு ஆள் ஒரு 5 உறுப்பினர் கூட சேர்ந்தேன். பெரும்பாலும் கள நிறுவனம் இதுதான். ஆனா உண்மை என்ன அப்படின்னா நம்ம நாலேஜ் இல்லாம எத்தனையோ பேர் கட்சியில் உறுப்பினர் ஆகிட்டு வார்டு ஒன்றாவட்ட நிர்வாகிகள், 2வது நிர்வாகிகள், 3வது நிர்வாகிகள், 4வது நிர்வாகிகள், மாணவரணி, ஒன்றாணி, மகளிர் அணி, வர்த்தக அணி, போலீஸ் சங்கம், அனைவருக்கும் என் முதல்வன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பகுதியில் 20 வருஷமா மக்கள் ஏற்கிற ரசிகர் மொத்தமாக இருக்க வேலை செஞ்சோம், மக்கள் ஏற்றமாக இருக்க வேலை செஞ்சோம். இப்போ அவருடைய கட்சி அடிச்சு 2 வருஷமா அனைத்து நிர்வாகிகளும் என் கூட இருந்து எல்லாமே நிர்வாகமாக தளபதியாக கஷ்டப்பட்டு இருக்காங்க. தொடர்ந்து எஸ்ஆர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவங்கள நமக்கு சொன்னப்பட்டபோது அனைத்து நிர்வாகிகளும் அங்கே அடிக்கி தொடர்ந்து வேலை செய்து இருக்காங்க. நம்ம பகுதி நிர்வாகிகளும் கூட இருந்து 4 நிர்வாகிகளும் பூத்து நிர்வாகிகளும் சேர்ந்து தொடர்ந்து இரவுக்காக வேலை செய்து கொண்டிருக்காங்க. மகளிரணி சிறந்த சில நிர்வாகிகள் தொடர்ந்து தளபதியாக இந்த பூத் தான் இதுக்காக தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்காங்க. பகுதி தலைமை சார்பாக இன்று எனது பூத் தாவேகா பூத் பயிற்சி பட்டறை நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் அண்ணன் மின்னல்குமார், மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், 1வது வட்ட நிர்வாகிகள், 2வது வட்ட நிர்வாகிகள், 3வது வட்ட நிர்வாகிகள், 4வது வட்ட நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள், மாணவர் அணி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், தொண்டரணி நிர்வாகிகள், வர்த்தக அணி நிர்வாகிகள், தொழிற்சங்கம் அணி நிர்வாகிகள், பூத் நிர்வாகிகள், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மேலும் நமது தமிழக வெற்றி கழகத்தின் வலுப்படுத்த வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக மாநில நிர்வாகி அறிவரசன் அவர்களுக்கு நன்றியாக காவலேற்று வருகிறோம். பிரதிபா சூரஜ் மேடம், ரமேஷ் மேடம், ரமேஷ்
பிரபா கொஞ்சம் உள்ள வாப்பா. இங்க பாருங்க எல்லாம் இங்க பாருங்க பிரபா நான்